இப்போ நம்ம பார்க்க போகிற கதையின் தலைப்பு கிடைத்த குரங்கை கைவிட்ட முதலை. ஓர் ஆற்றங்கரையில் ஒரு குரங்கு இருந்தது. அந்த குரங்கு ஒரு நாள் பழம் பறித்து உண்பதற்காக ஆற்றின் ஓரத்தில் இருந்த ஒரு மரத்தின் மேல் ஏறியது. அது பழம் பறித்து தின்று கொண்டிருக்கும் போது கை தவறி சில பழங்கள் ஆற்றுக்குள் விழுந்தன. அம்படி அவை விழுந்தபோது கலகலவென்ற ஓசை உண்டாயிற்று. அது ஒரு வேடிக்கையாக தோன்றவை. அந்த குரங்கு ஒவ்வொரு கிளையாக தாவி மரத்தில் இருந்த பழங்களை உதிர்த்து விட்டு கொண்டிருந்தது. அப்போது முதலை அரசன் அந்த பக்கமாக வந்தது. அது மரத்திலிருந்து உதிர்ந்த பழங்களை தின்றது. அந்த பழங்கள் மிகச் சுவையாக இருந்தபடியால் அது அந்த இடத்திலேயே நின்று விட்டது. குரங்கை பார்த்து அந்த முதலை, நண்பனே, நான் உன்னை பிரியவே மாட்டேன், ஏனென்றால் நீ எனக்கு மிக சுவையான பழங்களை உதிர்த்து கொடுத்தாய் என்று சொல்லியது. நாள்தோறும் குரங்கு பழங்களை உதிர்த்து கொடுக்க முதலை அதை தின்று கொண்டு அந்த இடத்திலே இருந்தது. அது தன் இருப்பிடத்திற்கு திரும்பி செல்லாததால் அதன் மனைவியான முதலை அரசி மிகவும் கவலை கொண்டது. அது தன் தோழியான ஒரு முதலையை அழைத்து கணவனிடம் தூது போய் வரும்படி அனுப்பியது. அந்த தூதி முதலை அரசனிடம் வந்து, மன்னவா, தங்களை காணாமல் அரசியார் மெலிந்து போய்விட்டார்கள். அவர்களுடைய காதல் நோய் வெப்பு நோயாக மாறி உடலை இளைக்க செய்துவிட்டது. தாங்கள் வந்து நோய் தீர்க்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கூறியது. ஏ தூதியே, குரங்கோ எனக்கு உயிர் நண்பனாகிவிட்டது. அதை பிரிந்து வருவதோ என்னால் முடியாது. நீயோ என் மனைவி நோயாய் இருக்கிறாள் என்று சொல்கிறாய். அதை கேட்டது என் மனவோ மிகவும் வருந்துகிறது. புறப்படவும் முடியவில்லை. நான் என்ன செய்வேன் என்று வாய்விட்டு சொல்லி முதலே வருந்தியது. இந்த குரங்கு என்ன சொக்கு பொடி தூவியதோ, நம் அரசர் இதை விட்டு வர மறுக்கிறார். இந்த குரங்கை கொன்றால்தான் இதற்கு புத்தி தெளியும் என்று நினைத்தது அந்த தூதி முதலை. அது முதலை அரசனை பார்த்து, மன்னவா, அரசியாருக்கு நாங்கள் எத்தனையோ மருந்து கொடுத்து பார்த்து விட்டோம், நோய் தீரவில்லை. குரங்கின் ஈரல் கொண்டு வந்து கொடுத்தால்தான் பிழைப்பாள் என்று பெரிய மருத்துவர் சொல்கிறார். நீங்கள் அதற்கு வேண்டிய ஏற்பாட்டுடன் உடனே வர வேண்டும். இல்லாவிட்டால் அரசி உயிருக்கு ஆபத்தாய் முடியும் என்று சொல்லியது. இதை கேட்டது முதலை அரசனின் மனம் குழம்பியது. குரங்கின் ஈரலுக்கு அது எங்கே போகும்? அதற்கு தெரிந்தது ஒரே ஒரு குரங்குதான். தினமும் பழம் பறித்து போடும் உயிர் நண்பனான அந்த குரங்கை கொல்வது பாவம். அதை கொல்லாமல் இருந்தால் முதலை அரசி இறந்து போய்விடும். நண்பனை கொல்வதா அரசியை இழப்பதா என்று எண்ணி கடைசியில்